ஹே காய்ஸ், நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாங்க. இந்த வாரம் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. லைக் ஐ ஃபீல் ஐடி செக்டாரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ அதனால் ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து நான் அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் எந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறேன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஆக்சுவலி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வீக்னு சொல்ல முடியாது, லாஸ்ட்டு 7 டேஸாகவே பார்த்தோன்னா ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்குது, நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாகவே வந்து ஒரு நெகட்டிவ் பேஸ் இருந்தது. ஐ ஃபீல் லாஸ்ட் ஒரு 7 to 8 டேஸே வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் காமிச்சிருக்கு. அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவில் வந்திருக்காங்க. அண்டு ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு குட் சைன் ஃபார் ரிவர்சலுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம அக்குமுலேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அக்குமுலேஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ மொத்த ஃபண்ட்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸை நம்ம பிரித்து தான் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பர்டிகுலர் 2 ஸ்டாக்ஸில் வந்து நான் வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி இட்ஸ் LTI அண்ட் இன்ஃபோசிஸ்ங்கிறது தான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ். நான் அதில் வந்து இந்த வீக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேங்களா. ஓகே, நான் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து டெக்னிக்கல் சார்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இட்ஸ் LTI சார்ட்டு. இட்ஸ் அ லாசன் அண்ட் டர்போ இன்ஃபோடெக். ஸோ அதோடய வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் அ வீக்லி சார்ட். ஏன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதால நான் எப்போவுமே வீக்லி சார்ட் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். நான் வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ எந்த மாதிரி ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ கடைசி ஒரு மே மாதமில் வந்து டவுன் ஸோ டவுன் வந்து மே ஜூன் ஜூலை 2 மந்த்தாக ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு பாசிட்டிவ் சைடில். ஸோ அதனால் இந்த வாரம் நான் ஒரு 4100 ப்ரைஸில் வந்து நான் ஒரு அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேங்க. அண்ட் இதோடைய ஆல் டைம் ஹை பார்த்தோன்னா 7500 இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்ப்போமா. ஆல்மோஸ்ட் 50% டவுன். ஸோ இது ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியும் கூட. அதனால் இது 50% டவுனுங்கிறனால இது ஹெல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்டாக். ஸோ நான் ஒரு 4500 வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் கைஸ். அண்ட் ஆல்சோ இது என்னோடய ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். இதுக்கு முன்னாடி இதில் நான் வந்து எந்த பொசிஷனும் எடுத்தது கிடையாது. கொரோனா டைமில் வந்து நான் ஃபுல்லாக நிஃப்டி 50 இருந்து தான் முக்கியமான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைட் நோ இப்போ தான் வந்து நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஒரு ஃப்ரெஷ் பொசிஷன் எடுத்துருக்கேன். ஓகே, ஃபீல் ஹாப்பி. டன். இதோட நான் வந்து இதில் கை வைக்க மாட்டேன். நான் வந்து ஹோல்டு தான் பண்ண போகிறேன். நான் வந்து எந்த ப்ராஃபிட் புக்கும் இல்லை ஹியர் ஆஃப்டர் பண்ண போகிறது கிடையாது. ஐ ஃபீல் திஸ் நல்ல ஒரு ஆஃபரில் நான் வாங்கிக்கிறேன். 50% ஆஃபரில் நான் வாங்கிக்கிறத ஃபீல் பண்ணுறேன். ஹியர் ஆஃப்டர் எனக்கு இறங்குச்சுன்னா கூட எனக்கு ஓகே தான். நான் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன். மேபி 4 to 5 years லேட்டர் ஆன் அதோடைய ஃபினான்ஷியல் ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு லெட்ஸ் டிசைட் லேட்டர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எல்டிஏவோட பொசிஷன், நான் எடுத்த பொசிஷன். இது ஏன் வந்து இந்த இடத்துல வாங்கினேன்னா, ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டாக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன் வந்து இந்த மாதிரி இடத்துல நான் வாங்கியிருக்கேன்றத ஐ வில் ஷோ யூ. இதுதான் வந்து ப்ரீவியஸாக நடந்த இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்து எப்போன்னு சொல்ல போனால் லாஸ்ட் இயர் ஜூலை மந்த்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல சைக்கலாஜிக்கலி ஹோல்டட், திஸ் இயர் சைக்கலாஜிக்கலி ஹோல்டடுங்கிறதுனால நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது நான் வாங்கலை. நான் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் இது வந்து சப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்களா, இந்த இடத்துல நான் வாங்கிட்டேன். தட்ஸ் இட். இந்த சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸை இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால நான் இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். என்னோடய மொத்த ஃபண்ட்ஸ்லையும் வாங்காமல் எனக்கு கொஞ்சமான ஃபண்ட்ஸில் அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டு எனக்கு இது மேலே போச்சுனாலும் ஐ வில் ஆல் டைம் ஹை போச்சுன்னா ஐ வில் கெட் டபுள் த மணி. தட்ஸ் இட். மேபி ஓகே, அது இப்போ எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் என்னோடய பையிங் பாயிண்ட் எப்போவுமே வந்து சீப்பராக இருக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் வந்து LTIயோட டெக்னிக்கல் டேட்டா. அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தோன்னா அதே ப்ரொசீஜர் தான். அதே ஜோன் தான். லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து அந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் இயர் அகெயின் அந்த லெவலுக்கு ரீச் ஆனதுனால, ஸோ அந்த இடத்த சப்போர்ட் வச்சதுனால நான் இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஈவன் இது குறைஞ்சா கூட எனக்கு கவலை இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுவேன். அது குறைஞ்சிட்டு ஒரு ரிவர்சல் காமிக்கும் போது பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் இயர் சொல்ல முடியாது. கொரோனாவில் வந்துட்டு 600 rupeesக்கு நான் பொசிஷன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த பொசிஷன் எடுக்கல. நான் ப்ராஃபிட் புக் எதுவும் பண்ணலை. அண்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பொசிஷன் எடுத்துருக்கேன். ஆஃப்டர் 2 years பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன் இன்ஃபோசிஸில்.
இதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஐ வில் ஹோல்ட் இட். ஏன்னா நான் எப்பப்பெல்லாம் சீப்பராக கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் Infosys. டன். ஸோ இதுதாங்க என்னோட சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வந்து என்னோடய ஓன் அனாலிசிஸ். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சூட் ஆகுமான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நான் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதுனால ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. டேக் கேர், பாய்.